இந்த அளவு, இந்த மெஷர்மெண்ட், இந்த இடத்துல சென்டர்ல இந்த லைட் வரணும், இந்த சென்டருக்கு நேரம் இந்த லைட் வரணும் அப்படின்னு அப்பயே நாங்க பிளான் பண்ணி இதை நாங்க அப்பயே வடிவமைச்சோம். எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல இந்த மெஷர்மெண்ட் 1 இன்ச்சு கூட குறையாம அந்த 2D டிராயிங்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ எங்களுக்கு அதை அப்படியே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி இப்ப இதுல ஃபிட் பண்ணியாச்சு. இதை மேலும் எப்படிலாம் நம்ம அழகுபடுத்தலாம் அப்படின்னு நாங்க யோசிக்கிறப்பதான் இது ரெடிமேடு தான், கிராஸ் தான். ஆனா என்னன்னா இது பிளாஸ்டிக் தான். உண்மையான பில்லை இது மாதிரி வளர வைக்க முடியாது. நம்ம வீடு கட்டி முடிச்சு பூசினதுக்கு அப்புறம்லாம் இதெல்லாம் பிளான் பண்ண முடியாதுங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், பழைய வீடியோ. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பெயிண்ட் ஒர்க்கை பத்தி நம்ம பேசியிருப்போம். அந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்க இந்த பைப் வச்ச டிசைனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோல ஏற்கனவே பழைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு இந்த பைப் டிசைனை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல நான் சொல்லியிருப்பேன், இதுல இன்னும் வேலை இருக்குதுங்க. அதாவது இதுல கிராஸ் புல்லு வர மாதிரி டிசைன் வரும். நான் அதை உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்றேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிறைய வீட்டில் பாருங்க, இது பிளைவுட்ல பண்ணுவாங்க. பிளைவுட்ல பண்றப்ப என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னாக்க, அது பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும். சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது இதுல அப்படியே பிடிச்சிக்கிட்டு இப்படி ஏறும் பண்ணும். அப்படிங்கிறப்ப அந்த பிளைவுட் அந்த பிள்ளைங்க வெயிட்டை தாங்காது, சரிங்களா? ஆனா இது பாத்தீங்கன்னாக்க பைப்பு, ஸ்கொயர் பைப்பு. இந்த பைப்ல பாத்தீங்கன்னாக்க இந்த டிசைனை நாங்க வடிவமைச்சு, இது பாத்தீங்கன்னாக்க செவ்வக வடிவம். அதே மாதிரி இது சின்ன செவ்வகம், அதே மாதிரி இது பெரிய செவ்வக வடிவம். அதுக்கப்புறம் பாருங்க, இது சின்ன செவ்வக வடிவம். இதை நாங்க எப்படி வடிவமைச்சோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் நாங்க 2D டிராயிங்ல இந்த டிசைன் வரணும், இந்த உயரம், இந்த அகலம் எடுத்துட்டு அதுல 2D டிராயிங்ல நாங்க ஃபர்ஸ்ட் வடிவமைச்சோம். வடிவமைச்சிட்டு மேல எவ்வளவு உயரம் வேணும், இந்த சைடுல எவ்வளவு அகலம் வேணும், இந்த செவ்வக வடிவத்துக்கும் இந்த செவ்வக வடிவத்துக்கும் இடையில என்ன கேப் வரணும், அதே மாதிரி இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்போட அகலம் எவ்வளவு வரணும், இந்த செவ்வக வடிவத்துக்கும் இந்த பூசி இருக்கும் பார்த்தீங்களா, இந்த பூசுனதுக்கும் உயரம் எவ்வளவு வரணும், அப்புறம் இந்த சின்ன அந்த பைப் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 பைப்பு, இந்த 2 பைப்புக்கும் இடையில உள்ள அகலம் எவ்வளவு வரணும், அதுக்கப்புறம் இந்த செவ்வக வடிவத்துல இருந்து இந்த உயரம் எவ்வளவு வரணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் மெஷர்மெண்ட் 2D டிராயிங்ல மெஷர்மெண்ட் போட்டு அவங்களுக்கு டிராயிங் கொடுத்தோம். அதாவது கிரில் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட இந்த 2D டிராயிங் கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ல இந்த மெஷர்மெண்ட் 1 இன்ச்சு கூட குறையாம அந்த 2D டிராயிங்ல என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ எங்களுக்கு அதை அப்படியே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி, அதே மாதிரி இந்த பைப்பு பாத்தீங்கன்னாக்க, இந்த பைப்போட அகலம் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு. இந்த ஒயிட் கலர் அடிச்சிருக்கோம் பாருங்க, இதோட அகலம் பாத்தீங்கன்னாக்க 4 இன்ச்சு. சொல்ற புரியுதுங்களா? இது எதுக்கு அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னாக்க, இந்த ஒயிட் கலர்ல செவ்வக வடிவத்துல வருது பாத்தீங்கன்னா, இது மட்டும் தனியா வெளியே தெரியணும், 1 இன்ச்சுக்கு வெளியே தெரியணும். அப்பதான் பார்வைக்கு இது தனி கலர் கொடுக்குறப்ப இது 3D வியூல உங்களுக்கு வெளியே தெரியும். அதனாலதான் இந்த ஒயிட் கலர்ல வர செவ்வக வடிவ பைப் இருக்கு இல்லைங்களா, இது மட்டும் 4 இன்ச்சுல எடுத்துட்டு, இந்த பைப் பாத்தீங்கன்னாக்க 3 இன்ச்சு எடுத்துக்கிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பைப்புக்கும் இந்த பைப்புக்கும் 1 இன்ச்சு வெளியே இருக்கும். அப்பதான் இந்த ஒயிட் கலர் அடிக்கிறப்ப 3D லுக் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலதான் அவளை 2D டிராயிங்ல மெஷர்மெண்ட் கரெக்டா பண்ணி நாங்க டிராயிங் கொடுத்து இதை செஞ்சு இப்ப இதுல ஃபிட் பண்ணியாச்சு. இதை மேலும் எப்படிலாம் நம்ம அழகுபடுத்தலாம் அப்படின்னு நாங்க யோசிக்கிறப்பதான் இதுல மர கலர், அதாவது மரம் டிசைன் வந்தாக்க என்ன கலர் வருமோ அதே மாதிரி பெயிண்ட்லயும் அந்த மர டிசைன் வர மாதிரி நாங்க கலர் பண்ணோம். அதுக்கப்புறம் இது ஒயிட் கலர்ல நம்ம வச்சோம், ஒயிட் கலர்ல வச்சோம். அப்புறம் இதுவும் இந்த 3 செவ்வக வடிவத்துல இருக்கிற பைப்பும் ஒயிட் கலர்ல நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னாக்க மர கலர், அதாவது வுட்ல நம்ம செஞ்சோம்னா என்ன கலர் வருமோ அதே மாதிரி நம்ம அந்த வுட்டு மாதிரியே இருக்கணுங்கிறதுக்காக இந்த வுட்டு கலரே நம்ம பண்ணியிருக்கோம். சரி, இப்ப கலர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வேற உள்ள என்ன டிசைன் பண்ணலாம், இல்ல நாங்க நினைச்சோம் உள்ள ஒரு கலர் கொடுக்கலாம், வேற ஏதாவது டார்க் கலரா கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். எனக்கு அது என்னதான் கலர் கொடுத்தாலும் அந்த ராயல் லுக்கு வராது. அப்படிங்கிறதுனால நான் யோசிச்சு இந்த கிராஸ் இருக்கு பாத்தீங்களா, இது ரெடிமேடு தான், கிராஸ் தான். ஆனா என்னன்னா இது பிளாஸ்டிக் தான். உண்மையான பில்லை இது மாதிரி வளர வைக்க முடியாது. அதனால கிராஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாஸ்டிக், இதை நாங்க இந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கடையில போய் இந்த அளவுக்கு எவ்வளவு வரும்னு பார்த்து அதை கட் பண்ணி வாங்கிட்டு இதை நம்ம பின்னாடி பசை தடவி ஒட்டி இருக்கிறோம். இதோட அழகு எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல
இது எப்படி இருக்கு, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது லைட் கொடுத்துருக்கோம் பாருங்க, இங்க 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 3 லைட் கொடுத்துருக்கோம். இந்த லைட் வந்து உங்களுக்கு இந்த கிராஸ்ல படும்போது உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த லைட்டை நம்ம லிண்டல் மட்டும் போடுறப்ப இதெல்லாம் நாங்க முன்னாடியே வந்து பிளான் பண்ணி பண்ணது. நம்ம வீடு கட்டி முடிச்சு பூசினதுக்கு அப்புறம்லாம் இதெல்லாம் பிளான் பண்ண முடியாதுங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த அளவுல நம்ம இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, வீடு வந்து இங்க செவுரு வைக்கும் போதே, அதாவது செவுரு வைக்கும் போதே இந்த அளவு, இந்த மெஷர்மெண்ட், இந்த இடத்துல சென்டர்ல இந்த லைட் வரணும், அதே மாதிரி இந்த சென்டருக்கு நேரா இந்த லைட் வரணும், இந்த சென்டருக்கு நேரம் இந்த லைட் வரணும் அப்படின்னு அப்பயே நாங்க பிளான் பண்ணி இதை நாங்க அப்பயே வடிவமைச்சோம். அப்பயே நாங்க 2D டிராயிங்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் தான் இது கரெக்டா அமையும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த மெஷர்மெண்ட்டுக்காக செஞ்சா மட்டும்தான் இது கரெக்டா உங்களால வடிவமைக்க முடியும். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை பாக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்தாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பிளான் பண்ணி ப்ராப்பரா நம்ம வீடு வேலை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்க நம்ம வீடியோவை ஒரு 10 வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு வீடு வந்து ப்ராப்பரா எப்படி கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அதுக்கப்புறம் திருப்பூர், கோயம்புத்தூர், சூலூர், பல்லடம், பெருமாநல்லூர் இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு இடம் இருக்கு, நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட நம்பர் கீழே இருக்கும், கால் பண்ணி பேசுங்க. நம்ம நல்லபடியா வீடு கட்டி தரலாம். இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். லெவன் பில்டர்ஸின் வணக்கம்.